Taste the Daily. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் திமுகவினர் முறைகேடுகளில் ஈடுபடுவது அம்பலமாகியுள்ளது. எஸ்ஐஆரை எதிர்ப்பது போல் நாடகமாடும் ஸ்டாலின் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து வெளியான செல்போன் உரையாடலை தற்போது கேட்கலாம். ஹலோ யாருங்க? ஹலோ வணக்கம்மா. வேளச்சேரி தொகுதி 87 பூத் பாக்குற சுபாஷ். நான் பாக்கல சார், எனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் ஃபார்ம் கொண்டு போய் எஸ்ஐ மேடம்கிட்ட கொடுத்துட்டாங்க. வேற ஆள் வச்சு பாக்குறாங்க. எப்பல இருந்து பாக்குறாங்க அவங்க? நேத்துல இருந்து சார். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி யாரு பார்த்தது? அப்ப ஃபார்ம்ல நீங்க தான் பாத்தீங்களா? சார் 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு பல்லு வலி சார், அதனால என்னால வேலை பார்க்க முடியல. என் பையனை விட்டு ஒரு நாள் வேலை பார்த்தோம். சரி. அதுக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அவங்கதான் செய்யணும், நீங்க எதுக்கு வரீங்க, அப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு யாரோ சொன்னதா என் பையன் சொன்னா என்கிட்ட. சரி. சோ அதனால நான் அவங்க கிட்ட இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல மேடம், நீங்க வேற ஆளை வச்சு பாத்துக்கோங்க, நீங்க ஃபார்ம் எடுத்து வந்து கொடுங்க, நான் வேற ஆளை வச்சு. இப்ப யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த ஃபார்ம்ல? நீங்க அந்த 87 பூத் எஸ்ஐ மேடம் சார். எஸ்ஐ பேரு அவங்களது? அது தெரியல சார், நான் அவங்கள பார்த்ததும் கிடையாது, யாருன்னு தெரியல. ஏன்னா நாங்க பிஎல் நாங்க பார்ட் டைம் தான் வேலை பாக்குறோம் நாங்க. சோ அவங்களை நானும் நீங்க ஜூஸ் கட்ல வேலை செய்யறதா சொன்னீங்களே, நீங்க எப்படி கொடுத்தாங்க? இது எதுக்கு இது பிஎல்ஓ அப்பாயின்ட் பண்ணாங்க? நாங்க கொரோனா பீரியட்ல வேலை செய்யும் போது வேலையில சேர்த்தாங்க சார் எங்களை. அப்ப நீங்க ஃபார்ம் எவ்வளவு ஃபார்ம் பையன் வச்சு அப்பத்துல இருந்து நாங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்க பையனை வச்சு எவ்வளவு ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க முதல்ல? இன்னைக்கு ஒரு 4 நாளைக்கு எத்தனை ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு பையன் போயிட்டு? பையன் தெரியலீங்களே சார், பையனை தான் சார் கேட்கணும், நான் கேட்டு சொல்றேன். இல்ல ஃபார்ம் உங்களுக்கு தானே கொடுத்தாங்கம்மா? ஃபார்ம் நீங்க தான் கையில தான் சார் கொடுத்தேன். நான் என் பையன் கிட்ட கொடுத்து பார்க்க சொன்னேன் சார். அவன் எத்தனை முடிச்சான்றது எனக்கு தெரியல. ஆனா எஸ்ஐ மேடம் சொன்னாங்க, முடிச்சுட்டு அனுப்பிச்சு விடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அனுப்பிச்சு விட்டா நான் என்ன ஏதுன்னு கேட்கல. நான் கேட்டோன்னா நீ உங்க கொடுத்த ஃபார்ம் பையனை வச்சு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க நீங்க. இப்ப பாக்கி எத்தனை ஃபார்ம் பையன் போயிட்டு அவர்கிட்ட அந்த சூப்பர் ஒரு 50 சம்திங் தான் சார் கொடுத்துருப்பான். 50க்குள்ளதான் அப்படிதான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ பாக்கி ஃபார்ம்லாம் அந்த சூப்பர்வைசர் கையில போயிடுச்சா? இப்ப ஆமா, அவன் சூப்பர்வைசர் கொடுத்துருக்கேன். இப்ப நீங்க ஜூஸ் கார்ட்ல பிரைவேட்ல வேலை செய்யறீங்க, நீங்க எதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க நீங்க இந்த வேலைக்கு? நீங்க சார் முன்னாடி இப்படி இல்லைங்க சார், அது பேச்சு ஒரு டைம் தான் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஆப்ல ஏத்துறது அந்த மாதிரிலாம் இல்ல. அப்ப செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம், இது கூட செய்வோம். அவங்க சும்மா போன் பண்ணி எங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குது அப்பதான் சார் செஞ்சு கொடுக்க முடியும். நீங்க ஃபார்ம் திருப்பி கொடுத்தீங்களா? அவங்க கையெழுத்து போட்டு ரிசீவ் பண்ணி கொடுத்தாங்களா சிஐ உங்கள்ட்ட? எஸ்ஐ சூப்பர்வைசர் உங்களுக்கு கொடுத்த ஃபார்ம் எதுவும் கொடுக்கலைங்க சார். என் பையன் கையெழுத்து போட்டு தானே வாங்குனீங்க நீங்க ஃபார்ம்? நீங்க கார்பரேஷன்ல கையெழுத்து போட்டு யார்கிட்ட கொடுத்தாங்க? உங்கள்ட்ட கொடுத்தாங்களா? எங்ககிட்ட தான் கொடுத்தாங்க. நீ தானே வாங்கினே. திருப்பி நீங்க கையெழுத்து போட்டு பெற்றுக்கொண்ட எல்லா ஃபார்மும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா அவங்க? இன்னும் கொடுக்கலைங்க சார். அப்ப நீங்க தானே பொறுப்புவீங்க நாளைக்கு பிரச்சனையா இருந்தா. இந்த வேளச்சேரி பூத் 87க்கு சொல்லுங்க சார். இப்ப எனக்கு பல்லு வலின்றதுனாலதான் என்னால போய் வேலை செய்ய முடியல. நான் வீட்லயே இருக்கிறேன். நான் வெளியில போனாதானே நான் அந்த வேலையை பார்த்து கொடுக்க முடியும். நான் வெளியில போனேன்னா அவங்க வேற ஆளை வச்சு பாக்குறதுனால பாத்துட்டு, இல்ல கொடுங்க மேடம் நானே பாத்து தரேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. எனக்கு ஒன்னும் பல்லு வலி போகலைங்க சார், எனக்கு பேச முடியல. நான் போய் எப்படி ஒர்க் பண்றது? இப்ப பேமெண்ட் தராங்களா? ஜூஸ் கார்ட்ல வேலை செய்ய ஒரு நாளைக்கு பேமெண்ட் தராங்களா கார்பரேஷன்ல இருந்து வேலை செய்யறதுக்கு? இந்த வேலைக்கு கார்பரேஷன் இல்லையா? இல்ல, இப்ப இந்த வேலை செய்றீங்களா, இப்ப நீங்க இந்த ஃபார்ம் போய் கொடுக்கறதுனால உங்களுக்கு நினைச்சும் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி கொடுப்பாங்கல்ல? ஒரு நாளைக்கு இவ்வளவு எல்லாம் கிடையாது சார் எங்களுக்கு சம்பளம். அப்படி கிடையாது. இது ஒர்க் பண்ணா வருஷத்துல அதாவது இந்த எலெக்ஷன் டயத்துல ஒர்க் பண்ணா 7000 சம்பளம் தருவாங்க, அவ்வளவுதான். சரி. இப்ப ஃபார்ம்லாம் திருப்பி அவங்க குடுத்துட்டேன். பையன் போய் கொடுத்தா நீ போய் கொடுத்தீங்களா? இல்ல சார், பையன் நான் தான் வெளியில போலீங்களே சார். போக முடிஞ்சது நான் ஒர்க் ஃபார்ம் கலெக்ட் பண்ணது பையனா நீங்களா முதல்ல? பையன் பையனை திருப்பி போய் கொடுத்துட்டான். சரிம்மா, தேங்க்யூ. சரிம்மா, தேங்க்யூ.
சாரி சார், எனக்கு பல்லு வலி, நான் என்ன வலி தாங்க முடியாம எப்படி சார் நம்ம பண்றது தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ நான் ஜூஸ் கடிக்க இப்ப சரியா சரிம்மா போறது இல்ல. சரிம்மா தேங்க்யூ